மறுமை நாளும் ஈசா நபியின் வருகையும் ஈசா நபியை கடவுள் என்று வணங்கி வருகின்றனர். அவர் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதரே ஆவார். இதற்கு அல்லாஹ்வே சாட்சி கூறுகிறான். மரியமுடைய மகன் மசீஹ்தான் அல்லாஹ் என்று கூறியோர் ஏக இரட்சகனான அல்லாஹ்வை நிராகரித்துவிட்டனர். மரியமின் மகன் மசீஹையும் அவரது தாயாரையும் பூமியில் உள்ள அனைவரையும் அல்லாஹ் அழிக்க நாடினால் அவனிடமிருந்து அதை தடுக்க சிறிதளவேனும் சக்தி பெற்றவர் யார் என்று நபியை நீர் கேட்பீராக. ஈசா நபி மரணித்து விட்டார் எனவும் பலர் கூறுகின்றனர். ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், இன்னும் நிச்சயமாக நாங்கள் அல்லாவின் தூதராகிய மரியமின் குமாரராகிய ஈசா மசீஹை கொன்றுவிட்டோம் என்று அவர்கள் கூறுவதாலும் அவர்கள் சபிக்கப்பட்டனர். அவர்கள் அவரை கொல்லவுமில்லை, சிலுவையில் அறையவுமில்லை. அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்தி கொண்டான். ஆல்குரான் 4:157, 158. மேலும் ஈசா நபியை மறுமை நாளில் அல்லாஹ் இறக்குவான். பைத்துல் முகத்தஸ் அருகில் உள்ள லுத் என்ற கிராமத்தின் வாசலில் அவர் தஜ்ஜாலை கொல்வார்கள். நூல் முஸ்லிம் 5228.